ஸோ மர்மர் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக மிஸ்ட்ரீஸை நோக்கி போகக்கூடிய, அட்வென்ச்சரை நோக்கி போகக்கூடிய யூடியூபர்ஸ் 4 பேர். அதாவது அமானுஷ்ய விஷயங்களையும், ஒரு விஷயத்த வந்து நம்ம போய் அதாவது நிறைய குற்றங்களோ இல்லைனா இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தேகிக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஊரில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உண்மை அது வந்து உண்மையா இல்லை கட்டுக்கதையா இல்லை மூட நம்பிக்கையா, அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது மாற்று சக்தி நடந்து இயக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு 4 யூடியூபர்ஸ் போயிருப்பாங்க. அவங்க போயிருக்கிறது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டில் ஒரு பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா 7 கன்னிகள் 7 சப்த கன்னிகள் வந்து அங்கே அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குளத்துல குளிப்பாங்க நைட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க 7 சப்த கன்னிகள் புனித சக்தியா இருந்தாலுமே, அந்த காட்டுக்குள்ள இன்னும் ஒரு தீய சக்தி இருக்கு. ஒரு சூனியக்காரி இருக்கா. அவ பேரு மங்கை. ஊர்ல கன்னிமார்களுக்கு திருவிழா நடந்து 80 வருஷம் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரி. ஸோ அந்த காட்டுக்குள்ள உயிரோட போற யாருமே திரும்ப மாட்டாங்க. ஒரு கிராமமே இதுக்கு அஞ்சி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வெளிய வருது. இது உண்மையா பொய்யா? மங்கைங்கிற கேரக்டர் எந்த அளவுக்கு உண்மை? இதை வந்து பொய்யா அந்த கிராம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்களா? உண்மையாவே இந்த 7 சப்த கன்னிகள் இந்த பௌர்ணமிக்கு வந்து குளிக்கிறாங்களா இல்லையா? அது உண்மையா இல்லையா?